அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. தலைவாசல் கதவு அப்படிங்கிறது வீட்டினுடைய தலைவாசல் கதவு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த தலைவாசல் கதவு இரட்டை கதவாக அமைக்கலாமா? இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அந்த கதவு பாதி பாதியாக அமைச்சிருப்பாங்க. கீழே ஒரு சைடு பாதி வரைக்கும் கதவு இருக்கும், அதுக்கு மேல் போர்ஷன் ஒரு கதவு. இப்படி இரட்டையாக இப்படி ரெண்டு விஷயமா நம்ம பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்போதுமே அதுலேயும் அந்த இரட்டை கதவுகளுக்குள்ளேயும் 2 கதவுகள் இதே போலலாம் அமைக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயந்தான். என்னுடைய வாஸ்து அப்பாயின்மெண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் தயவு செய்து தொலைபேசியில் தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா உங்கள் பேர், ஊர், எனக்கு இந்த விஷயம் தேவை, இந்த விஷயத்துக்காக நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன், எனக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், இந்த டேட்டு என்ன டேட்டில் நீங்கள் வரலாம், எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்கலாம். எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ஃபீஸ் அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னை தொடர்பு கொள்கிறீங்க, நான் இவ்வளோ ஒரு ஃபீஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நான் இந்த ஒர்க் பண்ணுறேன் சார், என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நிபந்தனையாக சொல்லுங்கள். அதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரும்போது நான் திரும்ப உங்களுக்கு அழைத்து நிறைய இடங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வாஸ்து பார்த்துருக்கேன். ஆனால் இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வேல்யூ கிடையாது. நம்ம இலவசத்துக்கு பின்னால் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இதையும் தாண்டி உங்களுக்கு நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், கஷ்டப்படுறேன், ஆனால் வாஸ்து மேலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் நம்ம போனால் கூட ரொம்ப நன்மையாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். நான் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு நிச்சயமாக நான் உங்களுக்கு பார்த்து கொடுக்குறேன். அவ்வளோதான். உடனடியாக அப்படின்னா நீங்கள் அந்த மாற்றத்துக்கு என்ன நம்ம விஷயம் பண்ணால் கிடைக்குமோ அதை பண்ணுங்கள். சரி, ஒரு வீட்டினுடைய தலைவாசல் கதவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இரட்டை கதவாக அமைக்கலாமா, சிங்கிள் டோராக அமைக்கலாமா? நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த பாதி கதவு அமைக்கிறது. அப்புறம் மேலே நம்ம ஒன்றா பார்த்தோம். ஒன்று இரட்டை கதவாக அமைத்து கொள்ளலாமா அப்படின்னா நிச்சயமாக அமைத்து கொள்ளலாம், தவறு கிடையாது. அதுக்காக சிங்கிள் டோர் வச்சா தவறா, சிங்கிள் டோர் வச்சுருக்கவங்களாம் இரட்டை கதவாக மாற்றணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு இரட்டை கதவு வைக்கணும் ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா தயவு செய்து அமைச்சுக்கோங்க. இதுக்கு நீங்கள் யார்ட்டையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒன்று. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாதி அப்போ அந்த கீழே ஒரு பாதி கதவு, மேலே ஒரு பாதி கதவு. இப்போ என்னென்னா, பாதி டோரை 24/7 எப்போதுமே க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மேலே உள்ள கதவை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னா, வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட்டு. இதுவரை நான் சொல்லலை, ஆனால் இன்று நான் சொல்கிறேன். என்னென்னு கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இரட்டை கதவாக அமைக்கும்போது முதல்ல அமைத்து கொள்ளலாமா அமைக்கக்கூடாதா அப்படின்னா நிச்சயமாக அமைத்து கொள்ளலாம், தவறே இல்லை. நான் பார்க்கணும் சில விஷயங்களை. அப்போ ஏன் அமைச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த 24/7 அந்த ஃபுல் டோருக்கு சில நேரங்களில் பகலில் இப்போ கதவை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த வகையில் இது வெளியில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் இந்த சின்ன குழந்தைகள் விளையாடுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு தடுப்பாகவும் அது அந்த கதவு நிறைய விஷயங்களுக்கு அது யூஸ் ஆகுறதுனால நான் அதை வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அப்ஜெக்ஷனாக கொடுக்குறேன். இது அதாவது தவறு இல்லை. நீங்கள் ஒரு கதவை திறந்து வச்சுக்கலாம், ஒரு கதவை அடைச்சி வச்சுக்கலாம், இல்லை 2 கதவும் 2 கதவையுமே அடைச்சிக்கலாம், 2 கதவையுமே திறந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தவறு கிடையாது. மக்களுக்கு தான் வாஸ்து படித்த நபர்களை விட மக்களுக்கு வரும் டவுட் இந்த வாஸ்து நிபுணரை மென்மேலும் ரிசர்ச்சுக்குள்ளே கொண்டு போதோ அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம், தவறு இல்லை. அந்த கதவுல டிசைன்ஸ் பண்ணாதீங்க, உருவப்படங்கள், இப்போ சாமியோட படங்கள், நேச்சரோட படங்கள், அந்த கதவுல டிசைன் பண்ணாங்க, அவ்வளவுதான். அது ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் கேள்வியை முன்னிறுத்தாமல் சொல்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும்
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.